மணி 12. இன்னும் ஒரு 6 மணி நேரத்துல பொழுது விடிஞ்சிரும்ல. அது வரைக்கும் நான் வெளியில கட்டில் போட்டு தரேன். நீ அதுல படுத்து தூங்கு. நல்லா இயற்கை காத்து வரும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும். என்ன ஓகே தானே? எல்லாருமா சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, பொழுது விடியட்டும். ஏ கார்த்தி அண்ணா, என்னடா பாத்துட்டு நிக்கிற? போய் கட்டில போட்டு கொடு போ. சரி மச்சான், நானும் அந்த மெக்கானிக் கூட்டிட்டு சார் தேங்க்ஸ் வரேன் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப சாரி அண்ணா. எதுக்கு சாரிலாம்? பரவாயில்ல சிஸ்டர், நான் வரேன். ஐயோ, ட்ரை பண்ணோம். நீங்க பண்றது எல்லாமே இப்படிதாங்க, ஏடா கூடமா இருக்கு. என்ன முழிக்கிறீங்க? சாமி என்ன கூட்டிட்டு வந்த ஏசி மெக்கானிக்கு நல்லா தலகால் புரியாம குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி சத்யாவே நம்ம ரூம்ல போய் தங்கிக்கிறேன்னு அவளே சொல்லிருப்பா. அதை விட்டுட்டு பெரிய இவராட்டம் நான் யார் தெரியுமா, ஆல் இன் ஆல் அழகு ராஜா, எனக்கு தெரியாதது எதுவும் இல்ல, ஏசி மாற்றதுல ஒரு ஜுஜிபி மேட்டர்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுல அடிச்சு விட்டுட்டு ஏடா கூடமா எதையோ பண்ணி விட்டுட்டு இப்ப பாருங்க, மொத்தமா 3 ஃபேஸும் முடிஞ்சு போச்சு. இப்ப வீட்டுக்கே கரண்ட் இல்ல, போதுமா? விடாதுற, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு போய் குறைச்சல் இல்ல, புழுக்கமா இருக்கு. எங்க சுத்தமா காத்து இல்லைங்க, என்ன பண்றது? எப்படி வரும்? நீ முதல்ல வந்து படு, காத்து தானா வரும். அதான் எப்படி வரும்னு கேக்குறேன். நீங்க என்ன பெரிய மாயாஜால மந்திரவாதியா? ஜி பூம்பா அப்படின்னு சொன்ன உடனே காத்து அப்படியே வந்துடுறதுக்கு? வரும். எனக்கு அப்படிதான் தோணுது. எதுக்கும் டவுட்டுக்கு வெளியில போய் பார்த்தேன். எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, இங்க மட்டும் தான் கரண்ட் இல்ல. எல்லாருமா சேர்ந்து பக்காவா பிளான் பண்ணி இப்படி வீட்டு வாசல்ல கொசுக்கடியில படுக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கல்ல. உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன். ஓஹோ, சார் படுக்க தயாராயிட்டீங்களோ? தூக்கம் வந்துருச்சோ? இப்ப நீங்க வர போறியா இல்லையா? கொசு வேற. அங்க பாத்தியா, ஆந்திரே அவ புருஷனுக்கு விசிறி விடுற மாதிரி நீயும் எனக்கு விடியற வரைக்கும் விசிறி விடணும். என்ன? சரி. ஏய் இரு, எழுந்திரே. கீழே உட்காந்து விசிற தெரியாதா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உட்காரு. எல்லாம் என் நேரம். ஏங்க பாத்தீங்களா, இதெல்லாம் உங்க வேலைதான். ஆமா, என்னாலதான். ஆனா இதுக்காக நீ என் மேல கோவப்படக்கூடாது. என்ன நினைச்சு சந்தோஷப்படணும், பாராட்டணும். என்ன சொல்றீங்க? ஆமா அதுர, இப்போ கரண்ட் போனதுனால தானே சத்யா கார்த்திய விசிறி விட சொல்றா. கார்த்தி சத்யாவுக்கு விசிறி விட்டானா அதனால சத்யா மனசு மாறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறம் டச்சிங் ஒரு கிசிங் எப்படி? ஆமாங்க, இது நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. சூப்பர்ங்க. கொசு கடிக்குது, என்ன விசிறி விட்டுட்டு இருக்க? ஒழுங்கா விசிறி விட கூட தெரியாதா உனக்கு? இரு, அவசரப்பட்டு நீ இதுல போய் தலையிடக்கூடாது, சரியா? ஏங்க, உங்களை கொசு கடிச்சா கொசு அடிங்க, அதை விட்டுட்டு என்ன ஏங்க அடிக்கிறீங்க? என்ன கொசு கடிச்சா நான் உன்னதான் அடிப்பேன். என்னது? இத நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆதர. நானும் எதிர்பார்க்கலங்க. ஆதிரை கிட்ட கொசு பேட் இருக்கு, அத போய் வாங்கிட்டு வா. அண்ணே,
என்ன கார்த்தி? கொஞ்ச நேரத்துக்கு கொசு பேட்டு தரீங்களா? ஓகே, இந்தா வெச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் அண்ணி. ஒரு கையில விசிறிய வச்சு விசிறு, இன்னொரு கையில கொசு பேட்டை வச்சு கொசுவெல்லாம் அடிக்கணும். நான் தூங்கணும், புரியுதா? மாட்னா சேகர்